அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல புரிதலோடு வாழும்போது, இந்த வாழ்க்கையின் மூலமாக நம்மை நாம் ஜெயிக்கும் போது இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளையும் கொண்டாடி விட மாட்டோமான்றதாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அது என்ன சார் நம்மை நாம் ஜெயிப்பது? இப்போ புது என்ன தெரியுமா ஆயிடுச்சு, நான் அவனுக்கு விட்ட சவாலோட நான் சவால் விட்டுக்கையா, அவன் கண்ணு முன்னாடி நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பாரு. எத்தனை பேர் சொல்றோம், அவன் கண்ணு முன்னாடி நான் எப்படி நின்று இப்போ காட்டுறேன் பாரு, எப்படி சாதிச்சு காட்டுறேன் பாரு. இந்த அண்ணாமலை படத்துல ரஜினிகாந்த் சார் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அசோக் இந்த நாள் உன் கேலண்டர்ல குறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார்ல. இப்படி பல பேர் சார் பல இடங்கள்ல சபதம் போட்டிருக்காங்க தெரியுமா. அண்ணன் தங்கச்சிகளை சண்டையா இருக்கும், உன் முன்னாடி நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பாரு, உன் முன்னாடி நான் எப்படி சாதிச்சு காட்டுறேன் பாரு, இந்த உலகமே வியக்கிற மாதிரி நான் எப்படி சாதிச்சு காட்டுறேன் பாருன்னு தேவையில்லாமல் அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது அடுத்தவர்கள் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று காட்டுவதற்காகவோ வாழ்க்கையை விட்டவங்க பல பேர் சார். நீங்க அண்ணாமலை படத்திலேயேவும் ஒரு காட்சி வச்சிருப்பாங்க, ரஜினிகாந்த் சார் ஜெயிச்சிருவாரு, அந்த அசோக்ன்ற கேரக்டர்லாம் ஜெயிச்சிருவாரு. ஆனா வாழ்க்கை வெறுமையாயிடுமே, அவர்கிட்ட இருந்த அந்த சந்தோஷம் போயிடுமே. அவர் இந்த சைக்கிள்ல அழகாக மனைவியோட போன அந்த காலங்கள்லாம் தொலைச்சிருப்பாரு. ஒரு கட்டத்துல இந்த வாழ்க்கை போயிடுச்சேப்பா அப்படின்ற ஒரு தோணுமே. இந்த மாதிரி சார் நம்ம சாதிக்கிறோம்னு வாழ்க்கையை தொலைச்சுடுறோம் சார். இவன் கண்ணு முன்னாடி நான் எப்படி இருக்கேன் பாரு, அவன் எப்படி இருக்கேன் பாரு அப்படின்னு அவங்க கடைசி வரைக்கும் நம்மள பெருசால ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆகா நீ சூப்பர்ப்பா, என் முன்னாடி நீ சாதிச்சிட்டப்பான்னு யாராவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா யாரும் சொல்லவே மாட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய சாதனையாளர் ஆனாலும் கூட இவனை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு தான் சொல்லுவாங்க சுத்தி இருக்கிறவங்க. கரெக்டா சார்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சார் கிராமத்துல ஒரு பொண்ணை காதலிச்சான். அந்த பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான். அந்த பொண்ணு அப்பா சொல்லிட்டாருன்றதுக்காக இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குச்சு. இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க கல்யாண பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டாங்க. இப்போ உடனே இவன் என்ன தெரியுமா சார் பண்ணா, அந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டால, அவ கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் பாரு. எப்படி சபதம் பாருங்க, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணியே காட்டுறேன்னு சொல்லி எங்கேயோ ஏதோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இவருக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா எதுவுமே புரியாம அந்த கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் பண்றேன்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கடைசியில இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராம, இந்த கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு இவனுக்கும் ஒத்தே வராம ரெண்டு பேருக்கு நடுவுல பயங்கரமான சண்டை, தினமும் சண்டை கடைசியா அது டைவர்ஸ்ல போய் முடிஞ்சுது. பெரும் போராட்டத்துக்காக டைவர்ஸ்ல போய் முடிஞ்சுது. இப்போ ஒழுங்கா நேரம் எடுத்து நான் தனக்கான வாழ்க்கை துணையை பொறுமையா தேடி இருந்தான்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருப்பான். ஒரு நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்றேன் இது பரவாயில்ல சார். இன்னொரு நண்பர் ஒருத்தர் வீடு கட்டணும்னு ஆசை, அவங்க அண்ணன்ட்ட போய் வீடு கட்டுறதுக்கு கடன் கேட்டிருக்காரு. அவங்க அண்ணன் கடனுக்கு காசு கொடுக்கல, சொந்த அண்ணன் தான் காசு கொடுக்கல, இல்லை அவர்கிட்ட காசு இல்லாமல் இருந்திருக்கலாம். உடனே ஒரு என்ன தெரியுமா சார் பண்ணியிருக்காரு, எங்க அண்ணன் கண்ணு முன்னாடி நான் வீடு கட்டி காட்டுறேன் பாரு, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அவர் கண்ணு முன்னாடி நான் கட்டுறேன் பாருன்னு சொல்லி ஒரு அத்வான காட்டுல யாருமே இல்லாத ஒரு தனியான ஒரு இடத்துல போய், எங்கேயோ சென்னைக்கு மிக அருகில்ன்றாங்க பாருங்க, அந்த மாதிரி மதுரைக்கு மிக அருகில்னு போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு இடத்த வாங்கி அங்க சுத்தி எதுவுமே இல்லை சார், ஒரு கடை இருக்காது, ஒரு இது இருக்காது. அந்த இடத்துல போய் ஒரு இடத்த வாங்கி அதுல ஒரு வீடை கட்டி, நான் வீடு கட்டிட்டேன் பாத்தீங்களான்னு கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணிட்டாரு. எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாரும் கிரகப்பிரவேசத்துக்குலாம் வந்தாங்க. அந்த கிரகப்பிரவேசத்துக்கே யாராலையும் வர முடியல. ஏன்னா அந்த வீட்டுக்கு வரணும்னா ட்ரெயினை பிடிச்சி, பஸ் பிடிச்சி, அதுக்கப்புறம் ஒரு கார் பிடிச்சி, அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி, அதுக்கப்புறம் ஒரு டூ வீலர்ல நடந்து வரணும். அப்பதான் அந்த காட்டுக்குள்ளர போக முடியும். அதுல ஒரு பேரை கொண்டாட்டமா கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணார், அதெல்லாம் சரி. ஆனா அதுக்கப்புறம் சார் அந்த வீட்டுல வாழவே முடியல சார். ஏன்னா பக்கத்துல எதுவுமே கிடையாது சார், பக்கத்துல மனிதர்களே கிடையாது, சுத்தி காடு. அந்த மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு போய் நான் வீடு கட்டிட்டேன்ப்பா சாதிச்சுட்டேன்ப்பா அப்படின்றது எந்த வகையில ஒரு 4 நாள்ல அல்லது ஒரு 4-5 மாசத்திலேயே அந்த வீட்டுக்கு ஒரு திருடன் அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள தனியான வீடா இருக்கா, அவர் இல்லாத நேரத்தில் ஒரு திருடன் வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாச்சு. காவலர்கள்லாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் கிடையாதுன்னு சொல்லி கட்டின வீட்டை என்ன பண்றதுன்னு தெரியாம அதை அப்படியே விட்டுட்டு வேற இடத்துக்கு போனாங்க வாடகைக்கு, சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக. சரி, எதையாவது ஒன்றை சாதிக்கிறோன்ற பேர்ல இல்ல நிரூபிக்கிறோன்ற பேர்ல அடுத்தவர்களுக்கு நான் எப்படி இருக்கேன்ற காட்டணுன்ற பேர்ல நம்ம வாழ்க்கையை தொலைச்சு போடுறோமே சார். ஒரு துறவியோட சிஷ்யன் இன்னொரு பெரிய மகானுடைய சிஷ்யனை பார்க்கிறார். என்னுடைய குரு பெரியதா உன்னுடைய குரு பெரியவரான்னு இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. அப்ப இந்த பையன் சொல்றான், என் குரு எப்படிப்பட்டவர் தெரியுமா, கையிலிருந்து விபூதி வர வைப்பார், என் குரு கையிலேருந்து குங்குமம் வர வைப்பார், என் குரு கையிலிருந்து திடீர்னு எலும்புச்சம்பளம் வர வைப்பார், என் குரு குளத்து மேல நடப்பார், அப்படியே குளத்து மேல நடப்பார். உங்க குரு என்ன பண்ணுவார், உங்க குரு என்ன பண்ணுவார்,
இவன் சொன்னா எங்க குரு எதுவுமே பண்ண மாட்டார், அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவர் யாருக்கும் தன்னை நிரூபிக்கணும்னு ஆசைப்படவே மாட்டாரு, யாருக்கும் தன்னை நிரூபிக்க தேவையில்லைன்னு எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தாரு. எங்க குரு குளத்து மேல நடக்க மாட்டாரு, கோவப்படாமல் நடப்பார், கோவப்படாமல் நடப்பாரு, வாழ்க்கையை சந்தோஷமா பார்ப்பாரு, மகிழ்ச்சியா இருப்பாரு, கொண்டாட்டமா இருப்பாரு, சாப்பிடும்போது கூட சந்தோஷமா சாப்பிடுவாரு, ஆடி பாடி மகிழ்ச்சியா இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. தவிர அதிசயங்கள் பண்ணணும்னோ, சாதிக்கணும்னோ, அடுத்தவரை திருப்திப்படுத்தணும்னோ, அடுத்தவருக்காக வாழணும்னோ, தான் யார் அப்படின்னு எல்லாருக்கும் காட்டணும்னோ, எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கணும்னோ எங்க குருவுக்கு அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் கொண்டாட்டத்தை எப்பொழுதும் கொண்டாடி கொண்டே இருப்பவர், மகிழ்ச்சியை எப்பொழுதும் கொண்டாடி கொண்டே இருப்பவர், யாரிடமும் சாதிக்க வேண்டும் என்ற நினைப்பே அவர் கிடையாது. அதை தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு. இதுதான் சார் உண்மை, இதுதான் உண்மை. நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதானே வாழ்க்கையினுடைய லட்சியமே தவிர இந்த 4 பேருக்கு மத்தியில நம்ம எவ்வளவு பெரிய ஆளுன்னு நிரூபிக்கணுன்றதுக்காக இந்த வாழ்க்கையை நமக்கு படைக்கப்படலை சார், படைக்கப்படலை. ஆப்பிரிக்கால சமீபத்தில் நடந்த ஒரு அழகான சம்பவம். ஒரு நாய்களுக்கான ஓட்டப்பந்தயம், 10 கூண்டு வச்சிருக்காங்க. நாய்களுக்கான ஓட்டப்பந்தயம் 10 கூண்டு, 10 நாய் உள்ள இருக்கு, ஒவ்வொரு டிஃபரெண்டான கேட்டகரியில நாய்கள். கடைசியா 11வது கூண்டுல என்ன தெரியுமா இருக்கு? சிறுத்தையை உள்ள வச்சிருந்தாங்க. இப்ப என்ன தெரியுமா போட்டி? சிறுத்தை வேகமா ஓடும்ல, சீட்டா எவ்வளவு ஃபாஸ்டா ஓடும். இந்த சிறுத்தையினுடைய வேகத்துக்கு நிகராக எந்த நாய் ஓடுதுன்னு பார்க்கணும், அல்லது சிறுத்தையை விட எந்த நாய் வேகமாக ஓடுதுன்னு பார்க்கணும். இதுதான் அந்த போட்டியினுடைய சாரம். இப்ப கரெக்டா கவுண்ட் டவுன் வந்துச்சு, பெல் அடிச்சாங்க, அந்த விசில் சத்தம் கேட்டுச்சு, கதவு திறந்துச்சு, 10 நாயும் பறந்துச்சு சார். இந்த சீட்டா இருக்குல்ல, கதவு திறந்ததுக்கு அப்புறமும் கெத்தா உள்ள உட்காந்துருந்துச்சு, கெத்தா உள்ள உட்காந்துருச்சு. என்ன தெரியுமா அர்த்தம்? நான் சிறுத்தடா, நாய்களோட போட்டி போட மாட்டேன்னு அர்த்தம். நான் சிறுத்தை, நாய்களோட நான் உட்காந்து போட்டி போடணும்னு அவசியம் கிடையாது. நாய்களோட போட்டி போட்டுதான் நான் என்னை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நான் சிறுத்தை என்பது எனக்கு தெரியும், நான் வேட்டையாடக்கூடிய இறைக்கு தெரியுமே தவிர யாரிடமும் நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அந்த சிறுத்தை அப்படி கம்பீரமா உட்கார்ந்துருக்கும், கம்பீரமா உட்கார்ந்துருக்கும். 10 நாய்களும் ஓடிட்டு இருக்கும். நாய்கள் தான் தன்னை நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர சிறுத்தைகள் என்றைக்கும் தன்னை நிரூபிக்க தேவையே இல்லை. இதுதான் சார் நாம முடிவு பண்ணணும். நாம் நாய்களாக இருக்கிறோமா, சிறுத்தையாக கர்ஜிக்கிறோமா என்பது நம் கைகளில் இருக்கிறது. நம் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே தவிர அடுத்தவர்களுக்கு நிரூபிப்பதற்காக அல்ல. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இதே நாள் தான். நன்றி.